2026க்கு வரவேற்பது நான் நந்தா. இன்றைய நேர்காணல்ல நம்மோடு இணைய போகிறது 6 முறை சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர், தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய துணை சபாநாயகர் மரியாதைக்குரிய திரு கு பிச்சாண்டி இணைகிறார். வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். மீண்டும் களத்துல இறங்கி வாக்கரசியில ஓட்டு கேட்கறதுக்கு வாழ்த்துக்கள். எப்படி இருக்கு களம்? முதல்ல அதெல்லாத்துக்கும் முன்னாடி திமுக அப்படின்றது உங்களுடைய இளமை பருவத்திலேயே ஊர்ன ஒரு விஷயம். உங்களுக்கு கல்லூரி காலத்துல இருந்தே நீங்க களப்பணியில இருக்கிறீங்க. 89ல தொடங்கி தேர்தல் அரசியல 2026 இப்போ வரைக்கும் பயணப்பட்டு இருக்கிறீங்க. இந்த பயணம் எப்படி இருக்கு? தலைவர் கலைஞர் அவர்கள் காலத்திலிருந்து நான் 89ல் முதல்ல மாணவர் அணியிலிருந்து அப்புறம் இளைஞர் அணியில் தளபதி கீழே இருந்தேன். அப்போ 89ல் முதல்ல எனக்கு எம்எல்ஏ சீட்டில் போட்டியிட வாய்ப்பு தந்தாங்க. 86லேயே நான் வந்து நகரமன்ற உறுப்பினராக திருவண்ணாமலையில் தேர்வானேன். அதுலேருந்து அப்படியே நான் என்னுடைய பயணங்கள் தொடர்ந்து எல்லா தேர்தல்லையும் எனக்கு வாய்ப்பு தலைவர் கலைஞரும் தளபதி ஸ்டாலினும் இன்றைக்கி வாய்ப்பு வழங்கியிருக்காங்க. நான் மக்களோட மக்களாக எப்பொழுதும் அவர்களோடு இணைந்து இங்கே இருக்கிறதுனால தான் நான் 6 முறை வெற்றி பெற்று இங்கே இந்த தொகுதியில் இருக்கிறேன்னா அந்த மக்களோட அன்பு தான். நான் அவர்களுக்கு அன்பாக நான் பழகுற அந்த வைத்து தான் இன்றைக்கு நான் 6 முறை சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று முதல்ல திருவண்ணாமலை தொகுதியில் களம் காண்றதுக்கு கருணாநிதி அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் நீங்க. இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களாலும் துணை சபாநாயகர் அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு அங்கீகாரத்தில் உட்கார வச்சிருக்கிறாங்க. 2 பேருக்கும் செல்ல பிள்ளையா இருக்கிறீங்க. எப்படி அது? நாங்கள் ஆரம்பத்திலிருந்து பல போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், கழக பணிகள் அதில் எங்களை தொடர்ந்து என்னை ஈடுபடுத்தி கொண்டேன். நான் அந்த அரசியலில் வந்து வைகோ கட்சியை விட்டு போகக்கூடிய காலங்களில் கூட நான் தான் இந்த மாவட்டத்தில் அதிகமாக யாரும் போகாமல் தடுத்து அவங்களெல்லாம் எங்கள் இயக்கத்தில் எல்லோரும் அந்த மூத்தவங்கள்லாம் அரவணைச்சின்னு போனதால் எல்லோரும் எங்கள் கூட இருந்தாங்க. அதனால் கட்சி நல்லா பலமாக வச்சுருந்தேன்றதுனால மாவட்ட செயலாளராக எனக்கு அந்த வாய்ப்புகளை தொடர்ந்து வழங்கின்னு வராங்க. தொகுதியில் உங்களை பற்றிலாம் விசாரித்தோம். எல்லாருக்கும் பிடிச்ச நபராக இருக்கிறது அப்படின்றது சாத்தியமே இல்லாத ஒன்று. ஆனால் உங்களை எல்லாருக்கும் பிடிக்குது. எதிர்கட்சியில் இருக்கிறவங்களுக்கு கூட பிச்சாண்டி மேலே ஒரு மரியாதை இருக்குது. அது எப்படி அது சாத்தியப்பட்டுச்சு? ஒன்றும் இல்லை, நான் பழகிறது அவங்களுக்கு யார் வந்தாலும் நாங்கள் அதில் கட்சியெலாம் பார்க்க மாட்டோம். அவங்களுக்கு என்ன கோரிக்கையோ அதை எந்தெந்த அதிகாரிகள் சொல்லணுமோ அதை சொல்லி செஞ்சு தருவோம். ஆஸ்பத்திரியாக இருந்தாலும் எந்த இதுவாக இருந்தாலும் அவங்க மக்களுடைய கோரிக்கைகளை அந்த உடனே நிறைவேற்றுவேன். அதனால் மக்கள் என் மேலே ஒரு அன்பு என்றைக்கும் தொகுதியில் வச்சுருக்காங்க. அதை திருவண்ணாமலை தொகுதியிலேயே நான் 4 முறை கண்டினியூவாக ஜெயித்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த கீழ்பண்ணாத்தூர் தொகுதி வந்தேன். அதில் முதல்ல ஒரு தடவை அங்கேயே திருவண்ணாமலையில் ஒரு முறை தோல்வி விட்டுறேன். 4 முறை கண்டினியூவாக ஜெயித்தேன். இங்கே வந்து முதல்ல நின்ற போது தோல்வி விட்டுறேன் ஒரு 4000 ஓட்டில். அதுக்கப்புறம் 2 முறை எதிர்கட்சியாகவும் ஒரு தடவை ஜெயித்தேன். இப்போ ஆளுங்கட்சியாகவும் இருந்தேன். இப்போ இந்த ஆளுங்கட்சியாகி பல்வேறு சாதனைகளை இந்த தொகுதிக்கு நான் செய்திருக்கிறதுனால மக்கள் என் மேலே நல்ல அன்பு. இந்த கடந்த 5 ஆண்டுகளில் இந்த துணை சபாநாயகர் அப்படின்ற அந்த பதவி, அது கொடுத்த அனுபவம், அதெல்லாம் எப்படி இருந்தது உங்களுக்கு? அது ஒரு பெரிய ஒரு வித்தியாசமான அனுபவம் தான். ஏன்னா நான் தான் இந்த அரசில் எல்லாருக்கும் பதவி பிரமாணம் செய்யக்கூடிய அளவிற்கு கவர்னரால் முதல்ல அந்த ப்ரோடைம் ஸ்பீக்கராக நம்முடைய முதலமைச்சர் தற்காலிக சபாநாயகராக கொடுத்தாரு. அதில் முடிஞ்ச உடனே அப்புறம் நான் துணை சபாநாயகர் ஆன பிறகு நம்முடைய சபாநாயகரும் எனக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுப்பாரு. நான் மேலே அந்த சேரில் அமைந்து நான் சபையை நடத்துறதுக்கு. அதனால் அந்த மாதிரிலாம் நல்ல ஒரு பெரிய அனுபவம். இப்போ ஒரு நீண்ட காலம் நம்ம கட்சியில் சட்டமன்ற உறுப்பினர், எதிர்கட்சியிலும் இருந்திருக்கிறேன், ஆளுங்கட்சியிலும் இருந்திருக்கிறேன். அது எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியும். யாராக இருந்தாலும் அவர்களோட அந்த மரியாதையோடு நான் நடந்து கொள்வதால் இதுவும் நல்ல துணை சபாநாயகரும் எல்லாம் எங்களை யாரும் எதிர்கட்சியாளர்கள் யாரும் எதுவும் குறை சொல்லாத அளவுக்கு நடந்து கொள்வது. சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அமைச்சராக இருக்கிறது அப்படின்றது அது ஒரு தனி அனுபவம். ஆனா அவையை நடத்தக்கூடிய ஒரு இடம், பதவி பிரமாணம் செய்து வைக்கக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறது அது முற்றிலும் வேறானது. அப்படி இருக்கிறப்போ முறையா அந்த இடத்துக்கு போறப்போ ஒரு பதற்றம் இருந்துச்சா? எப்படி இருந்துச்சு? இல்லை, அது உண்மையில் அது ஒரு நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வச்சு முதலமைச்சர் நமக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்காருன்றத கவர்னர் எதிர்க்க நான் பதவி பிரமாணம் எடுத்துன்னு அப்புறம் தான் இவங்களுக்கெல்லாம் வந்து நான் பதவி பிரமாணம் எடுத்தேன். ஒரு புதிய அனுபவமாக தான் இருந்தது. நான் எதிர்கட்சியாக இருக்கும்போது, ஆளுங்கட்சியாக இருக்கும்போதே தற்காலிக சபாநாயகராக உட்காந்து நான் சேரில் நடத்துவேன். தலைவர் கலைஞர் இருக்கும்போதே
அதனால் அந்த இதை வச்சுன்னு இப்போ எனக்கு நல்ல இந்த அனுபவம். நான் நம்ம சபாநாயகர் அப்பா அவர்கள் எனக்கு நல்ல வாய்ப்பு வழங்கி இது பண்ணார். எதிர்க்கட்சியாக இருக்கும்போது கூட நம்ம அந்த சபாநாயகர் தனபால் கூட நான் எந்த கேள்வி கேட்டாலும் உடனே அனுமதி கொடுத்துருவார். நிறைய கேள்வி கேட்டு நம்ம பகுதிக்கு வேண்டிய திட்டங்களை பெறுவதில் நான் பணியாற்றிருக்கேன். ரைட். இப்போ தொகுதி நிலவரம் எப்படி இருக்கு? ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டு நிலவரம் எப்படி இருக்கு? 2026ல ஒரு பக்கம் திமுக கிளைம் பண்ணிக்கிறாங்க 200க்கு மேல் எங்களுக்கு இலக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதிமுகவும் இதுதான் திமுகவுக்கு கடைசி தேர்தல், இதுக்கு மேல இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. களம் எப்படி இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க? இது தளபதி சொன்ன மாதிரி தான் 200க்கு மேலே நாங்கள் வெற்றி பெறுவோம். ஏன்னா எல்லா தரப்பு மக்களுக்கும் எங்களுடைய முதலமைச்சருடைய திட்டங்கள் எல்லார் வீடும் சென்றடைந்துக்குது. இதில் பயன்பெறாதவர்கள் யாருமே கிடையாது. அதனால் மக்களே அந்த இதை மிக இதுவாக நினைக்கிறாங்க. அதனால் அவங்களாம் எல்லாம் வாக்களிக்க தயாராக இருக்கிறாங்க. இப்போ எதிர் அணி அவங்க பிஜேபியோட சேர்ந்து இருக்கிறது. அதனால் அவங்களுக்கு இந்த சிறுபான்மை ஓட்டு இவைகள் எல்லாம் வராது. அதனால் அவங்களால வெற்றி பெறவே முடியாது. அதுதான் உண்மையான கல நிலவரம். இப்போ ஒரு எச்சரிக்கை விட்டுருக்குறாங்க, முதலமைச்சர் ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்கிறாரு. மாத்தி பாருங்க, தொகுதி மறுவரை நடக்குது, திடீர்னு கட்டாயப்படுத்தி ஒரு நாடாளுமன்ற கூட்டத்தை கூட்டுறீங்க, இதுல ஏதாவது தமிழ்நாட்டுக்கு அநீதி இழைக்கப்பட்டால் ஒட்டுமொத்த டெல்லியும் திரும்பி பார்க்குற அளவுக்கு, இந்தியாவே திரும்பி பார்க்கும் அளவுக்கு நாங்க செய்வோம் அப்படின்னு சொல்றாரு. இது மிகைப்படுத்தப்பட்ட ஒரு விஷயமா, இல்ல உண்மையிலேயே தொகுதி மறுவரையில அப்படி பிரச்சனை இருக்குன்னு பாக்குறீங்களா? இல்லை, தொகுதி மறுவரைன்னா அனைத்து கட்சியும் கூட்டு பிரதமர் முதல்ல ஒரு டிஸ்கஷன்லாம் நடத்தி அதுக்கப்புறம் அதில் ஒரு ஒருங்கிணைந்த கருத்துக்கள் வந்த பிறகு அப்புறம் நாடாளுமன்றத்தில் கொண்டு இந்த சட்டத்தை கொண்டு வந்தால் அது சரியாக இருந்திருக்கும். ஆனால் நடைமுறைகள் எதையும் பின்பற்றாமல் என்ன இருக்குதுன்னு தெரியாமல் நேரடியாக நாடாளுமன்றத்தில் 3 நாளில் அதை விவாதித்து கொடுக்குறது, பெண்களுக்கு கொடுக்குறத ஒதுக்கீடு கொடுக்குறதுல எங்களுக்கு எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இவங்க ரகசியமாக இதை செய்கிறது தான் இப்போது ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா பார்லிமெண்ட்டில் புதுசாக கட்டடம் கட்டினே 800 பேர் இவங்க போடும்போதே இதை பற்றிலாம் அவங்க எதையுமே சொல்லலை. ஆனால் இன்றைக்கி 800 பேர் ஆக்கணுன்ற அந்த மோட்டிவேஷனோட தான் புதிய பாராளுமன்றத்தையே இவங்க கட்டியிருக்காங்க. பழைய பாராளுமன்ற கட்டிடமே நல்லா இருந்தது. தேவையில்லாமல் இதை கட்டி இப்போ இவங்களுக்கு வாய்ப்பாக வட இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கவங்களுக்கு மட்டும், வட இந்தியாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிக சீட்டு நம்ம குடும்ப கட்டுப்பாடு செஞ்சு நல்ல நம்ம வளர்ச்சி பெற்ற மாநிலமாக குறைச்சிருக்கிறோம். நம்ம வளர்ச்சி பெற்ற மாநிலமாக உயர்ந்தோம். ஆனால் அந்த உயர்வையே இன்னைக்கு நமக்கு எதிர்ப்பாக இவங்க அதை பயன்படுத்துறது இன்னைக்கு அது மிகவும் கண்டிக்கத்தக்கது. எப்பயுமே ஒரு ஒற்றுமித்த கருத்தோடு இது மாதிரி பெரிய இதை நிறைவேற்றும் போது எல்லா கட்சிகளையும் பேசி அதுக்கப்புறம் அதை நிறைவேற்றினதான் நல்ல இதுன்னு. இப்போ மகளிருக்கு இடஒதுக்கீடு அப்படிங்கிறது நீண்ட கால கோரிக்கை. தோல்வி பயத்துல அதெல்லாம் எதிர்க்கிறாங்க அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாரு. இல்லை, அப்படி கிடையாது. நாங்கள் இப்போ நீ 2024 அந்த நாடாளுமன்றத்தில் நீ மகளிர் இதை அமுல்படுத்தணும்னா அமுல்படுத்திருக்கலாம். இருக்கிற எண்ணிக்கையில நீ பண்ணலாம். ஆனால் அந்த எண்ணிக்கையில நீ பண்ணவே இல்லை. இன்னைக்கு நீங்கள் பாராளுமன்றத்தை பெருசாக கட்டிட்டு அதில் 800 பேர் உட்கார வைக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு இதெல்லாம் வெளியே நீங்கள் யாருக்கும் சொல்லாமல் நீங்கள் ரகசியமாக இதெல்லாம் செஞ்சு இப்போ அதை எப்படி நிறைவேற்றணும்னு இந்த தேர்தல் ஆதாயத்துக்காகத்தான் இப்போ அதை கொண்டு வர்றாரே தவிர பெண்கள் மேலே இதுவாக இருந்தால் 2024 அந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதை அமுல்படுத்தியிருக்க வேண்டியது தானே. யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கலையே. இப்போ 200க்கு மேல எங்களுக்கு 200 நிச்சயம் 200க்கு மேல இலக்கு அப்படின்ற ஒரு விஷயத்துல பயணப்பட்டு இருக்கு திமுக. அப்படி இருக்கிறப்ப எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய எதிர்காலம் என்னவா இருக்கும் இந்த தேர்தலுக்கு அப்புறம்? இல்லை, இந்த தேர்தலில் அதிமுக அவங்க ஏற்கனவே பிஜேபியோட சேர்ந்து இருக்க மாட்டோம், தோத்ததுக்கு காரணமே பிஜேபி தான் சொன்னாங்க. இன்னைக்கு அந்த பிஜேபியோட போய் அவங்க சேர்ந்து இருக்கிறதே அவங்களுக்கு ஒரு தோல்விக்கான அடுத்த படி. அவர் முதலமைச்சர் அந்த முன்னாள் முதலமைச்சர் இப்போ 10 எலெக்ஷனாக கண்டினியூவாக தோல்வி அடிக்கிறாரு. இப்போ இந்த கூட்டணியில் அமைச்சு எதுலேயும் வெற்றி பெறலை. ஆகவே எங்கள் கூட்டணி சிறப்பாக அமைந்திருக்குது. இப்போ தேமுதிகலாம், இப்போ எஸ்டிபிஐலாம் எல்லாமே எங்கள் கூட பெரிய கூட்டணியாக நாங்கள் மாறி இருக்கோம். பொதுமக்களோட பெரிய அளவில் எல்லா திட்டங்களும் இந்த மக்களுக்கு எல்லா வகையிலும் செல்றதுனால பொதுமக்களுடைய அந்த ஆதரவு தான் எங்களுக்கு பெரிய
இப்ப தா டெல்லி வர்சஸ் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு விஷயத்த கட்டமைக்குது திமுக. எல்லா இடங்கள்லயும் டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் தான் போட்டி ஆமா. அப்படின்னு மேடைகள் முழுக்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. மறுமுனையில இப்போ புதிதா கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய தாவேக தலைவர் விஜய் இல்லைங்க, 4 முனை போட்டி, எந்த முனை போட்டியும் கிடையாது, போட்டியே எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் அப்படின்னு சொல்றாரு. களத்துல அப்படி இருக்கா? அவர் சொல்றதை எப்படி பாக்குறீங்க? அது மாதிரிலாம் எங்கேயுமே இல்லைங்க. எங்களுக்கும் அண்ணா திமுக இதுதான் போட்டி. இவங்களுக்கு இல்லை, டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் போட்டின்றது உண்மைதான். ஏன்னா டெல்லியில் வந்து எந்த ஒரு நிதியும் கொடுக்காம எவ்வளோ புறக்கணிக்கிறோமோ ஒரு வளர்ந்த மாநிலத்தை வளர்க்கணும்னு பார்க்கணும். ஆனால் அது வளர்க்காம எல்லாம் இங்கே வர்ற தொழிற்சாலைகள் எல்லாம் தூக்கின்னு போய் குஜராத்துக்கு கொண்டு போகிறது. இப்படி பிரதமர் வந்து எல்லா தென்னிந்திய மாநிலங்கள்லாம் வளர்ச்சி அடைவதை அவர் விரும்பலை. இப்போ எல்லாத்தையும் குஜராத்தில் கொண்டு போய் போடுறாரு. ஏற்கனவே குஜராத்தில் ஒரு தடவை பூகம்பம் வந்து பெரிய அளவில் பாதிப்புலாம் ஏற்பட்டது. அந்த மாதிரி இடத்துல அவன் தொழிற்சாலை ஆரம்பிக்க யோசிப்பான். ஆனால் அவனை எட்டுன்னு வந்து நீ தொழிற்சாலைங்க தான் ஆரம்பிக்கணும்னு பண்ணுறாரு. இப்படிலாம் இப்போ ஒரு பிரதமர் வந்து அந்த ஒரு குறுகிய எண்ணத்தோடு இருக்கக்கூடாது. ஒரு எல்லா இந்தியா முழுசும் நம்முடைய உங்களை பிரதமராக தேர்ந்தெடுக்கணும், எல்லாரும் தான் பிரதமராக தேர்ந்தெடுக்கும். எந்தெந்த பகுதியில் வாய்ப்பு இருக்கோ அந்த பகுதியில் அந்தந்த தொழிற்சாலையை விடணும். ஆனால் விடுறதில்ல. பார்த்தீங்கன்னா இந்த ஆயுதம் செய்கிற தொழிற்சாலை பூரா வட இந்தியாவில் தான் இருக்குது. ஒன்று கூட தென்னிந்தியாவில் கொண்டு வரல. அப்படி இவர் எதையுமே பேசுறது ஒன்று செய்யறது ஒன்றுன்றதா இருக்குது. இப்போ தொகுதி மறுவரை எப்படி நடக்கும் அப்படின்றது தொடர்பான ஒரு முழுமையான விவரம் கிடைக்கப்பெறல அப்படின்னா கூட பாஜக மாநில தலைவர், முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, மக்கள் தொகை அடிப்படையில செய்யல, எந்த மாநிலத்திற்கும் பாதிப்பு இல்லாம தான் இந்த தொகுதி மறுவரை நடக்க போகுது. அதுவும் இல்லாம இப்போ இருக்கக்கூடிய தொகுதிகள் அடிப்படையில் ஒரு 50% கூடுதலா கொடுக்குற மாதிரி அப்படிதான் செய்வாங்க அப்படின்னு எனக்கு தகவல் கிடைச்சிருக்கு. இப்போ 39 அப்படின்றது 59 உயர்றப்ப நல்லது தானே, அதையா எதிர்க்கிறீங்கன்னு கேட்கிறாரு. இல்லை, அதுதான் போது. நீங்கள் அனைத்து கட்சியும் ஒன்றா உட்கார வச்சு நீ இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீ பார்லிமெண்ட்டில் இதை கொண்டு வந்தால் இதில் ஒன்றும் யாரும் எதிர்க்க போகிறதில்ல. ஆனால் என்னென்னா இதெல்லாம் மறைமுகமாக நீங்கள் ரகசியமாகவே எல்லாமே வச்சிருக்கிறது. இப்போ வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு அதிகமான எண்ணிக்கை போயிடும். அது நமக்கெல்லாம் வந்து எண்ணிக்கை குறையும். எப்படியாவது நீ 50% கொடுத்தாலும் நம்மளை விட அவங்களுக்கு அதை விட அதிகமாகிடுது. அப்போ ஆகும்போது வட இந்தியாவிலேயே எம்பிக்கள் அவங்க ஜெயிச்சிட்டா தென்னிந்தியாவை பற்றி கவலைப்படவோனா நம்மளுடைய குரல் அங்கே நாடாளுமன்றத்தில் வரக்கூடாது. இப்போ நம்ம தான் எதிர்ப்பு குரல் அங்கே கொடுத்துன்னு இருக்கிறோம். ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தேவையை தென்னிந்தியாவுக்கு இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி ஒரு நிலைமையை உருவாக்குறாரு. நீ வந்து எல்லா கட்சியும் வச்சு நீ பேசி யார் யாருக்கு இடஒதுக்கீட்டில் கொடுக்கணும், எந்த கம்யூனிட்டிக்கு கொடுக்கணும், பெண்கள்லே அதில் எல்லாம் நீ பேசிட்டு ஒருமித்த கருத்தோடு அதை சட்டமாக நிறைவேற்றினா யாரும் இதில் எதிர்ப்பு தெரிவிக்கல. பெண்களுடைய இந்த மசோதா எல்லாரும் வரவேற்கிறோம். ஆனால் அதை நீ வந்து ஒரு ரகசியமான இதுவாக சர்வேவில் ஒன்லி பிஜேபிக்காரர் இது அண்ணாமலைக்கு தான் தெரியுதே தவிர உண்மையான அரசியல் கட்சியில் இருக்கிற யாருக்கும் அதில் இருக்கிற தலைவர்களுக்கு யாருக்கும் தெரியல. அவங்ககிட்ட நீ இது விளக்கத்தை மத்தியில் ஆளுகின்ற அரசாங்கம் இது எல்லாரையும் ஒருங்கிணைச்சு மாநில கட்சிகள் தான் இன்னைக்கு ஒரு பெரிய நிலையில் இருக்குது. ஆனால் மாநில கட்சிகளை ஒடுக்கணும்னு என்கின்ற எண்ணம் இல்லாமல் பிரதமர் அவங்களெல்லாம் கூட வச்சுன்னு இவங்களுக்கு கலந்து ஆலோசித்து அப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. மாநில கட்சியை ஒடுக்கணும் அப்படின்னு எண்ணத்துல இருக்கிறப்ப அதிமுக ஏன் கூட்டணி வைக்கிறாங்க? அது ஒரு மாநில கட்சி இருக்குல்ல. இல்லை, அந்த மாநில கட்சி அவங்க அதிமுகவோட கூட்டணி வச்சிருந்தாலும் அந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீகார் மாதிரி முதல்வரை மாற்றி திடீர்னு இப்போ நிதிஷ்குமாரை மாற்றிட்டு அவங்களுடைய கட்சி முதல்வரை கொண்டு வந்துடுறாங்க. அதனால் இவங்களுடைய சிவசேனாவை உடைச்சிட்டாங்க. அவங்களோட கூட்டணி வச்சு அவங்க இந்த கட்சியும் உடைச்சிட்டாங்க. அப்படி இவங்க வந்து எதையுமே வந்து ஒரு சேர்ற கட்சியை கூட சேர்ந்து அவங்கள ஒழிச்சு இவங்க தான் மேலே வரணுன்ற அந்த எண்ணத்தில் இருக்கிறாங்க. அதுதான் நாங்கள் தேவையில்ல. மாநில கட்சி இப்போ வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி தொடர்ந்து ஜெயிச்சுன்னு வராங்க. அந்த போட்டு அவ்வளோ நசுக்கிறாங்க அந்த மாநிலத்தை. நம்மளை நிறுத்துறாங்க. கர்நாடகாவை நசுக்கிறாங்க. அதே போல் ஆந்திராவை நசுக்கிறாங்க. இப்ப நீங்க இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறப்ப எதிர்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி கிளை செயலாளர் இருந்து தொடங்கி பொதுச் செயலாளர் வரைக்கும் வந்திருக்கிறவர். அப்ப அரசியல்ல நீண்ட அனுபவம் அவருக்கு இருக்கு. இதெல்லாம் தெரியாம தான் அவர் கூட்டணி வச்சிருக்கிறான்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அவருக்கு இருக்கிற அழுத்தம் அவங்க பிஜேபியோட பல இடி ரைடு ஐடி என்ற அந்த இப்படி அழுத்தத்தில் அவர் அடிபணிஞ்சார். முதல்ல அவர் தான் சொன்னார், நான் பிஜேபியோட எந்த காலத்துலையும் கூட்டணி வைக்க மாட்டேன்ட்டார். ஜெயலலிதா சொல்லிட்டாங்க, நாங்களும் பிஜேபியோட எந்த காலத்துலையும் கூட்டணி வைக்க மாட்டோம்னு அப்பயே சொல்லிட்டாங்க. அதெல்லாம் இப்போ அவங்க தலைவர்கள் சொன்ன கருத்தையே மாற்றி இவர் போய் இப்போ கூட்டணி செய்கிறான். இவருக்கு இருக்கிற அழுத்தத்தில் இவரை காப்பாற்றிக்கிறதுக்காக தான் அவர் பண்ணியிருக்காரே தவிர உண்மையாக அது வந்து ஒரு பொருந்தா கூட்டணி. நான் சட்டமன்றத்திலே பேசினேன், இது வந்து எலியும்
தவளையும் ஒன்றா சேர்ந்துருக்குது அப்படின்னு சட்டமன்றத்திலே நான் பேசினேன். அந்த மாதிரி கூட்டணி தான் இப்போ அவங்க கூட்டணி. பாஜக அதிமுக கூட்டணி சேர்ந்ததுனால சிறுபான்மையினர் வாக்குகள்லாம் எங்களுக்கு முழுசா கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில திமுக இருக்கா? ஏன்னா 2024 தேர்தலில் அவங்க தனித்து போட்டியிட்டப்ப இந்த வெற்றி வாய்ப்பு இழந்த இடங்கள் அப்படின்றது கணிசமான இடங்கள் தான். ரெண்டு கட்சியும் சேர்ந்திருந்தா நாங்க தான் ஜெயிச்சிருப்போம், 39 இடங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. அதனால நாங்க இப்ப மறுபடியும் கூட்டணி சேர்றப்ப எங்களுக்கு அது பலம் அப்படின்னு அவங்க சைட்ல சொல்றாங்க. இல்லை, அந்த மாதிரி என்ன, இப்போ ஒரு கட்சிக்கு வந்து ஓட்டு போடுறவங்க இன்னொருத்தரோட கூட்டணி சேர்ந்தால் அவங்க போடுவாங்கன்னு கிடையாது. அந்த மாதிரி எண்ணங்கள் கிடையாது. அவங்க எப்படி வேணாலும் மாற்றி போடுவாங்க. அதே சிறுபான்மை மக்கள் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்கும் காங்கிரஸும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் பாதுகாப்பாக இருக்குதுன்றதை தெரிஞ்சுக்கினாங்க. இப்போ வட இந்தியாவிலலாம் பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் கொண்டாட முடியல. இப்படி பல்வேறு பிரச்சனைகளை முஸ்லீம் முடிக்கெல்லாம் பெரிய தொல்லை கொடுக்குறாங்க. எங்கெங்கே பிஜேபி ஆளுகிற மாநிலங்கள் எல்லாம் இந்த மாதிரி அமக்களம் நடக்குது. ஆகவே அதுவும் அந்த நம்ம மாநிலத்தில் தான் ஒற்றுமையாக இருக்கிறோம். நம்ம எந்த மதமும் இதுவும் வித்தியாசம் இல்லாமல் அவங்கவுங்க பண்டிகை அவங்கவுங்க கொண்டாடுறாங்க. எந்த ஒரு இஷ்யூஸும் நம்ம இதில் இல்லை. ஆனால் அவங்க வந்து சுத்தமாக அந்த மாதிரி மோட்டிவேஷன் அவங்க கிடையாது. அவங்க கட்சிக்காரன் போய் வீண் கலாட்டா பண்ணுறான். பிஜேபி போய் சிறுபான்மை வசிக்கிற இதில் அதனால் பாதுகாப்பாக இருக்காதுன்னு அவங்களே நம்புகிறாங்க. அதனால் இப்போ 40 நாடாளுமன்றம் நாங்கள் நம்ம ஜெயித்தோன்னா பொதுமக்கள் அந்த சிறுபான்மை மக்களுடைய ஓட்டெல்லாம் தான் விழுந்து தான் நாங்கள் ஜெயித்தோம். இவ்வளவு ஆபத்து இருக்கு, பாஜக வந்து தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு பேராபத்தை கொடுக்கும் அப்படின்னு தொடர்ந்து விமர்சனத்தை வச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஏன் டெல்லி வர்சஸ் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு விஷயத்த கட்டமைக்க வேண்டிய தேவை இருக்கு? கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அதிமுக விட்டுட்டு எதுக்காக டெல்லிக்கு போறீங்க? இப்போ இல்லை, டெல்லி தானே. இப்போ டெல்லியோ தமிழ்நாடான்ற அந்த பொசிஷனில் தான் இப்போ அவங்க ஏங்குங்கிறாங்க. இப்போ அவங்க வந்து எங்கள் ஆளுங்கட்சியாக நாங்கள் இருக்கிறோன்றதை மாற்றுவதற்காக தான் இப்போ மீண்டும் பிஜேபி வந்து ஏடிஎம்கே மிரட்டி தானே இன்னைக்கு அவங்களோட கூட்டணி வச்சிருக்காங்க. ஒரு பக்கம் திமுக டெல்லி வர்சஸ் தமிழ்நாடுன்றீங்க, ஆமா, பாஜகவை கடுமையாக இருக்கிறீங்க. இன்னொரு பக்கம் புதியதாக கட்சி தொடங்கிய விஜய் கூட திமுக வர்சஸ் தாவேகா அப்படின்னு தான் சொல்றாரு. அப்போ இரண்டு கட்சிகளும் வந்து ஒரு 50 ஆண்டுகள் நிறைவு செய்திருக்கக்கூடிய ஒரு கட்சியை பொருட்படுத்தாம போறதா அது பார்க்க முடியுதா? ஆமாம், அது அவருக்கு தெரியாது. அவருக்குடைய கீழே வந்து எல்லாம் கிராஸ் ரூட்டில் அவருக்கு எந்தவித ஒரு அமைப்புகள் கிடையாது. ஆனால் எங்கள் ரெண்டு கட்சிக்கும் எல்லா இடத்துலையும் அமைப்புகள் இருக்கு. அதிமுகவுக்கு திமுக முக்கியத்துவம் கொடுக்காம பாஜகவை எதிர்க்கிறதையே இந்த தேர்தலை மையமா வச்சிருக்குன்றதாங்க. பாஜகவை நாங்கள் எதிர்க்கிறதுக்கு காரணம் அவங்க இவங்களோட சேர்ந்து இந்த கட்சியும் சாப்பிட்ருவாங்க அப்படின்றது தான். எல்லா கட்சியும் சேர்ந்த மாநில கட்சிகள்லாம் ஒழிச்சிட்டாங்க. அந்த மாதிரி இந்த அதிமுகவும் பண்ணிடுவாங்கன்றதுனால தான் இந்த மாநில உரிமையை மீட்டெடுக்கணும்னா அதுக்கு மாநில கட்சிகள் வலுவாக இருக்கணும். இந்த மாதிரி கூட்டணியில் இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய எண்ணம். எடப்பாடி பழனிசாமி ஒரு ஸ்ட்ராட்டஜியை பிளே பண்ணியிருக்கிறாரு. நீங்க கூட்டணியை பத்தி எவ்வளவுதான் விமர்சனம் பண்ணாலும் மாநில கட்சியை விழுங்கிடும் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாலும் அவர் 27 இடங்களை தான் ஒதுக்கி இருக்கிறாரு. வெற்றி வாய்ப்புகள் எங்கெல்லாம் குறைவா இருக்கோ அந்த இடங்களை அவரு பாஜகவுக்கு ஒதுக்கி இருக்கிறாரு இப்படின்ற ஒரு விஷயமும் கூட பேசப்பட்டு வருது. அப்போ இதெல்லாம் திறமையா கையாண்டிருக்கிறாரா எடப்பாடி? பாஜகவுக்கு ஒதுக்கின தொகுதிகள் இருக்குல்ல, அதுல பலவீனமான தொகுதிகளை ஒதுக்கி இருக்கிறாரு அப்படின்னு ஒரு விஷயமும் கூட வைக்கப்படுது, விமர்சனம். இல்லை, அது நமக்கு தெரியாது. ஆனா அவங்க தொகுதிகள் ஒதுக்கீடுன்றது கிடையாது. அவங்களுடைய இயக்கம் வலுவா இருக்கிற இடத்துல அவங்க கேட்டு வாங்க முடியல அவங்களால. அதால அவரு கொடுக்கலன்றத நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அது அவருடைய விஷயம். பெரும்பான்மைக்கு 118 இடங்கள் தேவைப்படுது. 27 இடங்கள்ல நிக்கக்கூடிய ஒரு கட்சியை அவ்வளவு விமர்சனம் பண்றீங்க. அதிமுக அவ்வளவு அதிகமான இடங்கள்ல நிக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ அந்த கட்சியை விழுங்கிடும் அப்படின்ற பயம் எங்கிருந்து வருதுன்னு கேட்கிறேன். இல்லை, ஏற்கனவே அவங்க மகாராஷ்டிரால பண்ணிட்டாங்க. அதே போல இங்க பீகாரில் இப்போ பண்ணிட்டாங்க. இப்படிலாம் அவங்க எடுத்துக்காட்டு ஒவ்வொரு இடத்துல பண்ணின்னு வர்றதை பார்க்கும்போது நமக்கு தெரியுது. ஏன்னா ஜெகன்மோகன் ரெட்டி அவங்க கூட தானே கூட்டணி இருந்தார் போன தடவை. இந்த தடவை அவங்க கூட்டணி வித்து வேற ஆளை மாற்றி வேற ஆளை கொண்டு வந்துட்டாங்கல்ல. அப்படி அவங்கள வந்து அந்த மாநில கட்சியை க்ளோஸ் பண்ணுறதா அவங்களுடைய கூட்டணி சேர்ந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. பிரம்மாண்ட கூட்டணி திமுக 20 கட்சிகளுக்கு மேல சேர்த்திருக்கிறாங்க. மறுமுனையில வந்து சிதறி கிடந்த அதிமுக ஓட்டுகளை எல்லாத்தையுமே ஒருவைப்படுத்துறதுல அவங்க கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி இருக்கிறாங்கன்னு பார்க்க முடியுதா? டிடிவி தினகரன் உள்ளிட்டவங்க எல்லாம் இப்ப உள்ள போயிருக்கிறாங்க. தென் மாவட்டங்கள்ல அது எந்த அளவுக்கு அதிமுகவுக்கு கை கொடுக்கும், இல்ல திமுகவுக்கு அது சவாலா மாறும் அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்கா? இல்லை, அவங்கள ஏற்கனவே ஒருத்தருக்கு அவ்வளோ மோசமாக விமர்சனம் பண்ணிக்கினாங்க. அவங்களோட என்ன இருந்தாலும் அந்த ஒற்றுமை இருக்காது. அவங்களுக்குள்ளே ஒருத்தரை தோக்கடிக்கணும்னு தான் அதுக்குள்ளுக்குள்ளேயே வேலை செய்வாங்க. அவங்களுக்கு அந்த இது வராது. அதனால் இது ஒரு ப்ளஸ் ஆகாது, அவங்களுக்கு அது மைனஸ் தான். தாவேக தலைவர் விஜயனுடைய அரசியல் தொடர்ந்து கவனிச்சிருப்பீங்க. ஒரு கட்சி தொடங்கின விக்கிரவாண்டியில முதல் மாநாடுல இருந்து இப்போ திருப்பூர்ல பேச போறாரு. அது வரைக்குமே நீங்க கவனிச்சிருப்பீங்க. உங்களுடைய அரசியல் அனுபவத்துல அவரை எப்படி பாக்குறீங்க?
இல்லை அவர் ஒரு நடிகராக வந்து மக்கள் ரசிகர்கள் விரும்புகிறாங்க. ஆனால் அவர் ஒரு அரசியல் தலைவராக வரணும்னு அவர் நினைக்கிறாரு. ஆனால் அரசியல் தலைவருக்கு வேண்டிய ஒரு அனுபவமோ அதுவும் கிடையாது. அதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாக்கு இல்லாதவங்க தான் அங்கே போய் இந்த கூட்டத்திலே இருக்கிறாங்களே தவிர வாக்காளர் இருக்கிறவங்களாம் இல்லை. ஆகவே அந்த அவருடைய இது வந்து ஒன்றும் இப்போ நடக்காது. அது என்பது தான் உண்மை. அப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவரா இன்னும் அவர் உருவாக்கலை. அவங்க உருவாகலை. இன்னும் அவங்க அரசியல் கட்சியாக உருவாகலை. இன்னும் ரசிகர் மன்றமாக தான் இருக்கிறாங்க. அதுலேயும் பல இடங்கள்ல கிடையாது அவங்களது ரசிகர் மன்றம். இப்போ இவ்வளோ பெரிய கூட்டம் வருது, இன்னைக்கு கூட வந்து 10 பேர் மயக்கம் போட்டிருக்கிறாங்கன்ற செய்தியெல்லாம் கிடைக்குது. இதெல்லாம் பார்க்குறப்ப அவ்வளோ பெரிய இளைஞர் கூட்டத்தை வச்சிருக்கிற ஒரு கட்சியினுடைய தலைவரை திமுக ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறதா? அப்படி இல்லை. அந்த நாங்கள் அண்டர் எஸ்டிமேட்லாம் பண்ணல. அந்த ரசிகர்கள் அங்கே போனாலும் போகிறாங்க. ஏன்னா அவங்க ரசிகர்கள் ஆர்வமாக பார்க்க போகிறாங்க. அவங்கள தான் தவிர அவங்க வந்து வாக்காளராக இந்த ஆட்சியர் நிர்ணயிக்கிற இடத்துல இருக்கிறவங்க இல்லை, வாக்கு உள்ளவங்களாம் இல்லை. அதனால் நமக்கு அந்த இதுவே இல்லை. அது அவருடைய ரசிகர்கள்ன்ற போர்வையில் தான் தவிர அது வந்து இந்த அரசியல் களத்துக்கு அது சரி வராது. ரைட், ஓகே. அடுத்து ரேபிட் ஃபயர் கொஸ்டின்ஸ். ரொம்ப சுருக்கமாக சொன்னாலே போதும். உங்களுக்கு மனசில் என்ன தோணுதோ அதை வெளிப்படையாக அப்படியே சொன்னாலே போதும். உங்களுக்கு மனம் கவர்ந்த ஆளுமை தலைவர் யார்? பிச்சாண்டி விரும்பக்கூடிய தலைவர் யார்? தலைவர் தளபதி. கருணாநிதியா ஸ்டாலினா? 2 பேருமே தான். 2 பேருமே. யாராவது ஒருத்தங்களை சொல்லுங்க பார்ப்போம். இல்லை, எனக்கு தலைவருக்கு 2 பேருமே தான் தலைவர். ரைட், ஓகே. 2016க்கு முந்தைய ஆட்சி எப்படி இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய ஆளுமையை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அவங்க அந்த அம்மா ஆட்சியில் இருந்தபோது அவங்க செஞ்சதெல்லாம் பல்வேறு பிரச்சனைகள் இருப்பான பல வழக்குகள்லாம் அவங்க மேலே போடப்பட்டு அந்த தண்டனையெல்லாம் வாங்கின அளவுக்கு தான் அவங்களுடைய ஆட்சி இருந்தே தவிர மக்களுக்கான சரியான ஆட்சியாக அது இல்லைன்றது தான் உண்மை. ஆளுமைகள்ல அல்லது கட்சியை செயல்படுத்தக்கூடிய ஒரு தலைவர் அப்படின்ற இடத்துல ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி என்ன மதிப்பீடு கொடுப்பீங்க 2 பேருக்கும்? யார் சிறந்த ஆளுமைன்னு நினைக்கிறீங்க அதிமுக கட்சியை நிர்வகிக்கிறதுல? இல்லை அவங்க அவங்கள பார்த்து தான் அந்த இயக்கம் 2வது உயிர்ப்பித்துச்சு. இவர் அதில் புதுசாக போய் இதில் சேர்ந்தவர் தானே. இவர் வந்து அந்த இயக்கத்தை உருவாக்கலை. இவர் வந்து பாருங்க, ஒரு தொண்டன் கூட தலைவன் ஆகலான்றாரு. ஒரு தொண்டனா தலைவன் ஆகணும்னா ஒரு முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் வெளியே அனுப்பிச்சிட்டாரு. அப்போ இவர் எப்படி தொண்டனை தலைவர் ஆகிற? நான் தொண்டன்லாம் தலைவராக எங்கள் கட்சியில்னு சொல்கிறாருன்னா, ஒரு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை நியமிக்கப்பட்டவரே அவரே 3 தடவை முதலமைச்சர் அவங்க நம்பிக்கையை தான் நியமித்தாங்க. அவரே தூக்கி எறிஞ்சிட்டவர் தானே இவர். ஆக இவர் வந்து தொண்டன்கிட்டலாம் சொல்கிறதெல்லாம் ஏமாத்து வித்தை அப்படின்றதான் என்னுடைய கருத்து. தாவேக தலைவர் விஜய்க்கு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்ல விரும்புவீங்க? முதல்ல மக்களை சந்திக்கிறதுக்கு இறங்கி வந்து அப்புறம் தான் நீங்கள் தேர்தலை சந்திக்கணும். இப்போது திடீர்னு நேரடியாக வந்து நேராக வந்தால் முதலமைச்சராக தான் வருவேன்னு சொல்லி நம்ம சொல்கிறதெல்லாம் யாராலையும் முடியாது. அதற்கு தனியான கட்டமைப்புகள் இருந்தால் தான் முடியும் என்பதை நான் தெரிவிச்சேன். பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமித்ஷா, பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநில முதலமைச்சர்கள் இப்படி நிறைய பேர் தேர்தல் பரப்புரைக்காக வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஒருவேளை உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, பிரதமர் நரேந்திர மோடியை சந்திச்சு பேசுறீங்க அப்படின்னா என்ன கேட்க தோணும் உங்களுக்கு? நான் ஒரே வார்த்தை கேட்பேன், உங்களுக்கு மத்திய அரசாங்கமே உங்கள் கையில் வந்துடுச்சு, அப்படியே மாநில அரசாங்கத்துக்கு மேலே நீங்கள் வந்து வீண் இது பண்ணுறீங்க. நீங்கள் மத்திய அரசாங்கத்தில் பிரதமர் ஆகிட்டீங்க. மாநில அரசாங்கம் எந்த கட்சி ஆளுதோ, எந்த மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்க அவன் ஆளட்டும். நீங்கள் வந்து மாநில அரசாங்கத்துக்கு இதுக்கு நீ எல்லா இடத்துலையும் நானே ஆளணும்னு நினைக்கக்கூடிய அந்த பேராசையை ஒழிக்கணும்னு சொல்லுவேன். இறுதியா திரு பிச்சாண்டிக்கு எதற்காக வாக்களிக்கணும்? நான் வந்து இந்த தொகுதியை சொந்த ஊர், எங்கள் அப்பாவுக்கு இந்த தொகுதியை சேர்ந்தவன். நான் வந்து இது ஒரு 30 வருஷம் 40 வருஷமாக இங்கே இந்த மக்களுடைய நான் தொடர்ந்து தோத்தாலும் ஜெயித்தாலும் இந்த பகுதியிலேயே நான் என்னுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும்போது மக்களோட நான் பழகியிருக்கிற அந்த இதை வச்சு தான் மக்கள் எனக்கு வாக்களித்தா நான் அவங்களுக்கு தொடர்ந்து அந்த அவங்களுடைய வளர்ச்சிக்கான பணிகளை நான் ஆற்றுவேன். எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய நீங்கள் போட்டின்னு நினைக்கக்கூடிய வேட்பாளருக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இல்லை, அவர் ஏற்கனவே அவர் வந்து திருவண்ணாமலையில் தோத்தார். தண்டராம்பட்டு அவர் சொந்த ஊர், அந்த தண்டராம்பட்டு தொகுதியிலையும் தோத்தார். அவர் தான் இங்கே கொண்டு வந்து போட்டிருக்காங்க. அவர் ஏற்கனவே 2 தேர்தலில் தோத்துட்டு தான் இங்கே வந்திருக்கிறாரு. அவரும் அரசியலில் விட்டு ஒதுங்கி போயிருந்தவரை மறுபடியும் இப்போ கூட்டெட்டுன்னு வந்து போட்டிருக்காங்க. அதனால் அவருடைய இது இங்கே எடுபடாது. ஓகே. தேர்தல் களத்தில் இன்னும் வாக்குப்பதிவுக்கு சில நாட்கள் இருக்கக்கூடிய நிலையில் உங்களுடைய நேரத்தை செலவிட்டு இவ்வளவு நேரம் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. வணக்கம்.